Hello friends, welcome back to GSB. நம்ம physics seriesல சவுண்டுங்கற டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். சவுண்டுங்கற டாபிக் கீழ இவ்வளவு நாள் பார்த்த எல்லா கிளாஸ்மே நீங்க ஒரு நோட்ஸ் போட்டு எழுதி இருப்பீங்க, ரிவிஷனும் பண்ணிருப்பீங்க அப்படி நான் நம்புறேன். அதுல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चन, சவுண்ட்ல அந்த மீடியத்தோட டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது சவுண்டோட ஸ்பீட் அந்த மீடியத்துல எவ்வளவு மீட்டர் பெர் செகண்ட் இன்க்ரீஸ் ஆகும். கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் பார்ப்பேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு போனஸ் டிப்ஸும் ஒன்று இருக்கு. நீங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது ஆனால் போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கீங்க, தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க. நம்ம படிக்கிறதுல இருந்து ஒரு மார்க் டெஸ்ட் போடுறதுல இருந்து நம்ம எக்ஸசைஸ் பண்றது, ட்ரெஸ் வாஷ் பண்றது, எல்லாத்துலேயும் எந்த விஷயம்னாலும் நம்ம தள்ளி போடுறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. அது போனஸ் டிப்ஸா இந்த வீடியோல இருக்கு. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். ஓகேவா? ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். Reflection of sound. ஒலி எதிரொலிப்பு. ஒலி எதிரொலிப்பு. ஓகேவா? ஒலி எதிரொலிப்பு. எதிரொலிப்பு அப்படின்னா என்னன்னா, ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ரப்பர் பால் எடுத்து செவுரில் எறிகிறோம், அது ரிட்டன் நம்ம பக்கமே வருமே, அவ்வளோதான். அதுதான் எதிரொலிப்பு. ஓகேவா? அதுதான் எதிரொலிப்பு ஆர் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? இப்போ நம்ம எந்த மீடியத்துல இருந்து எரியறோமோ அதே மீடியத்துக்கு ரிட்டர்ன் வந்துச்சு. மீடியம்னா இந்த ஏரியா, இந்த இப்போ நம்ம இங்க இருக்கிற இந்த ஏர் இருக்குது, இந்த ஏரியா. ஓகேவா? அப்போ நம்ம இங்கேருந்து ஒரு பால் எடுத்து எறிஞ்சா மறுபடியும் இந்த பக்கமே வந்துச்சு அப்படின்னா அதுதான் ரிஃப்ளெக்ஷன். அந்த செவருக்குள்ளே போய் பதிஞ்சிட்டோ இல்லைன்னா அந்த செவரை தாண்டி அந்த பக்கம் போயிட்டு அப்படின்னா அது ரிஃப்ளெக்ஷன் கிடையாது. ஓகேவா? அப்போது அதே ஊடகத்துக்கு, நம்ம எந்த ஊடகத்துல இருந்து சவுண்டை செலுத்துறோமோ அதே ஊடகத்துக்கு இல்லைன்னா அதே மீடியத்துக்கு ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னதுன்னா எதிரொலிப்பு அல்லது ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். அப்போனா இப்படி ஒரு வால் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் ஒரு வால் இல்லைன்னா ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். எதிரொலிப்பு தளம். எதிரொலிப்பு தளம் தமிழ்ல. ஓகேவா? இதுதான். இங்க இருந்து ஒரு சவுண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல வருது. ஒரு சவுண்ட் வேவ் வந்து இப்படி வந்து அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் மேல படுது. ஓகேவா? அந்த இடத்துல பட்டு இப்படி சேம் இந்த டைரக்ஷன்ல இந்த ஊடகத்துல இருந்து வந்து இந்த இடத்துல பட்டு சேம் அதே ஊடகத்துக்கு அதே மீடியத்துக்குள்ள ரிட்டர்ன் வருது. இதுதான் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? இந்த வேவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்சிடென்ட் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்சிடென்ட் வேவ். இந்த படுற வேவ் என்ன சொல்லுவாங்கன்னா இன்சிடென்ட் வேவ் ஆர் படுகதிர். ஓகேவா? தமிழ்ல வந்து படுகதிர். படுகதிர். இந்த ரிஃப்ளெக்ட் ஆகி வர்ற வேவ் என்ன சொல்லுவாங்கன்னா ரிஃப்ளெக்டட் வேவ். ரிஃப்ளெக்டட் வேவ் ஆர் எதிரொலிப்பு கதிர். தமிழ்ல வந்து எதிரொலிப்பு கதிர். எதிரொலிப்பு கதிர். அதுக்கப்புறம் கரெக்டா இந்த பாயிண்ட்ல, இந்த சவுண்ட் படுற இந்த பாயிண்ட்ல இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸுக்கு செங்குத்தா ஒரு இமேஜினரி லைன் போடும். இந்த இமேஜினரி லைனுக்கு நேம் என்னன்னா நார்மல். நார்மல் இல்லைன்னா செங்குத்து கோடு. தமிழ்ல வந்து செங்குத்து கோடு. ஓகேவா? இந்த இந்த சவுண்ட் வந்து படுற அந்த பாயிண்ட்ல இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸுக்கு செங்குத்தா போடுற ஒரு கோடு தான் என்னன்னா ரிஃப்ளெக்டிங் இல்லை நார்மல் ஆர் செங்குத்து கோடு. ஓகேவா? இப்போ இந்த படுகதிருக்கும் இந்த நார்மலுக்கும் இடைப்பட்ட கோணம் ஆங்கிள் என்னன்னா இன்சிடென்ட் ஆங்கிள். ஐ அப்படிங்கிற லெட்டர்ல மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த நார்மலுக்கும் இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்க்கும் இடையில உள்ள இது என்னன்னா கோணம் என்னன்னா எதிரொலிப்பு கோணம் இல்லைன்னா ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். ஆர் அப்படிங்கிற லெட்டர்ல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? எதிரொலிப்பு கோணம் இல்லைன்னா ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். இதுல கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து எது ரெண்டுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஆன்சர் என்ன இருக்குன்னா எதிரொலிப்பு தளத்திற்கும் படுகதிர்க்கும் இல்லைன்னா எதிரொலிப்பு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸுக்கும் அந்த இன்சிடென்ட் ரேக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் ஆப்ஷன் ஏ. இல்லைன்னா இன்சிடென்ட் வேவுக்கும் நார்மலுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள்
அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனில் இருக்கும். அப்போனா கொஸ்டின் ஆன்சர் என்ன, இந்த படுகதிருக்கும் இந்த செங்குத்து கோடுக்கும் இன்சிடென்ட் வேவுக்கும் இந்த நார்மலுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் என்னன்னா ஐ ஆர் இன்சிடென்ட் ஆங்கிள். அந்த நார்மலுக்கும் ரிஃப்ளெக்டட் வேவுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் என்னன்னா ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் இல்லைன்னா ஆர் இல்லைன்னா எதிரொலிப்பு கோணம். ஓகேவா, இதில் எப்போவுமே இந்த இன்சிடென்ட் ஆங்கிளும் இந்த ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, இப்போ கொஸ்டினில் வந்து இந்த ஐ கொடுத்துட்டு ஆர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ரெண்டும் சேம் தான். ஆரும் இந்த ஐயோட வேல்யூ தான் ஆருக்கும் வரும். இப்போ ஐ வந்து 30 டிகிரினா ஆரும் 30 டிகிரி தான். ஓகேவா, அதுக்கப்புறம் இதில் வேற என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா இதில் இந்த இன்சிடென்ட் வேவ், இந்த ரிஃப்ளெக்டட் வேவ், அதுக்கப்புறம் இந்த நார்மல், இது எல்லாமே ஒரே பாயிண்ட்ல இருக்குதா, எல்லாமே ஒரே பாயிண்ட்ல, இந்த எதிரொலிப்பு தளத்துக்கு ஒரே பாயிண்ட்ல இருக்கும். ஓகேவா, அப்போ ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னா ரெண்டு விதி இருக்கு. ஓகேவா, ரெண்டு கண்டிஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ட் வேவ், இந்த படுகதிர் எதிரொலிப்பு கதிர், எழுதிக்கோங்க, படுகதிர் எதிரொலிப்பு கதிர் எதிரொலிப்பு தளத்திற்கு செங்குத்தாக வரைப்படும் செங்குத்து கோடு ஆகியன ஒரே புள்ளியில் சந்திக்கும். ஓகேவா, இந்த படுகதிர் எதிரொலிப்பு கதிர் அதுக்கப்புறம் இந்த நார்மல் எல்லாம் ஒரே புள்ளியில் இருக்குதா, அதுதான் படுகதிர் எதிரொலிப்பு கதிர் மற்றும் செங்குத்து கோடு ஆகியன ஒரே புள்ளியில் சந்திக்கும். ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் விதி. இங்கிலீஷ் எழுதிக்கோங்க, இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே and normal to the reflecting surface all are lies on the same point of reflecting surface. ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் விதி. அதுக்கப்புறம் செகண்ட் விதி என்னன்னா the angle of incident equal to angle of reflection. ஓகேவா, படுகோணம் எதிரொலிப்பு கோணத்திற்கு சமமாக இருக்கும். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன். ஓகேவா, ஆப்ஷன்ல வந்து இருக்கும். இப்போ ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னா அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து ஆப்ஷன்ல இருக்கும். அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரிஃப்ளெக்ஷன்ல இருந்து என்ன கேட்பாங்கன்னா அந்த ரெண்டு கண்டிஷன் ஞாபகம் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், இதுல ஏதாவது ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு இன்னொரு ஆங்கிள் என்னன்னு கேட்பாங்க, அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். ஓகேவா, இதுல அதுக்கப்புறம் இதுல டென்சர் ரிஃப்ளெக்ஷன் சர்ஃபேஸ்ல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான் என்னன்னா டென்சர் மீடியம், ரேரர் மீடியம் அப்படிங்கிறது. டென்சர் மீடியம் அப்படின்னா என்னன்னா டென்சர் மீடியம் தமிழ்ல வந்து அடர் மிகு ஊடகம், அடர் மிகு ஊடகம், அடர் மிகு ஊடகம். இப்போ ரெண்டு ஊடகத்துல எதுல சவுண்ட் ஸ்பீடா போகும், இது இந்த டென்சர் மீடியம் ரேர இல்லைன்னா அடர்மிகு ஊடகம் அப்படின்னு அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு மீடியம் இருந்தால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். ஓகேவா, இப்போ ஒரு ஆளை வச்சு இப்போ ஒரு கார் இருக்கு, ஒரு கார் இருக்கு, இந்த கார் பெருசா சின்னதான்னு கேட்டால் நம்மளால சொல்ல முடியாது. இன்னொரு கார் இருந்து அதை கம்பேர் பண்ணாதான் இதுல எது பெருசு அப்படின்னு தெரியும். இப்போ இப்படி ஒரு கோடு போடுறோம், இந்த கோடு பெருசா சின்னதான்னு கேட்டால் நம்ம சொல்ல முடியாது பெருசா சின்னதா அப்படின்னு. அது பக்கத்துல ஒரு கோடை போட்டாதான் இதை கம்பேர் பண்ணும்போது இது பெருசு. ஓகேவா, அதே மாதிரி தான் டென்சர் மீடியம்ங்கிறது வந்து ஒரு மீடியம் மட்டும் இருந்துச்சுன்னா அது டென்சரா ரேரரான்னு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டு மீடியம் இருந்தாதான், குறைஞ்சது ரெண்டு மீடியம் இருந்தாதான் அது அடர்மிகு ஊடகமா இல்லைன்னா அடர்குறை ஊடகமா, டென்சரா ரேரரா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேவா, இப்போ டென்சர் மீடியம் அப்படின்னா இப்போ வாட்டர் ஏர் இருக்குன்னா இதுல டென்சர் மீடியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏர் தான் டென்சர் மீடியம். டென்சர் மீடியம் அப்படின்னா என்னன்னா எதுல சவுண்டு ஸ்லோவா போகுதோ அதுதான் டென்சர் மீடியம், இல்லைன்னா அடர் மிகு ஊடகம். ஓகேவா, எதுல சவுண்டோட ஸ்பீடு கம்மியா இருக்குதோ அந்த மீடியம் தான் அடர் மிகு ஊடகம், இல்லைன்னா வந்து டென்சர் மீடியம். இப்போ வாட்டர் ஏரையும் கம்பேர் பண்ணா இதுல டென்சர் மீடியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏர் தான். ஏன்னா ஏர்ல தான் சவுண்டோட ஸ்பீடு வாட்டரை கம்பேர் பண்ணும்போது கம்மி. ஓகேவா, இல்ல இதுல வந்து இப்போ சாலிடும் வாட்டர் அப்படின்னு வச்சாங்கன்னா இதுல அடர்மிகு ஊடகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வாட்டர் தான். ஏன்னா சாலிடை விட வாட்டர்ல வந்து சவுண்ட் வந்து ஸ்லோவா போகும். எதுல சவுண்ட் ஸ்லோவா போகுதோ அதுதான் டென்சர் மீடியம். ஓகேவா, அடுத்து ரேரர் மீடியம். ரேரர் மீடியம் அடர்குறை ஊடகம்.
எதுல சவுண்ட் ஸ்பீடா போகுதோ அதுதான் அடர் குறை ஊடகம், இல்லைனா வந்து ரேரர் மீடியம். ஓகேவா? இப்போ வந்து வாட்டர் ஏர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் எது சவுண்டு ஸ்பீடாக, இதில் எந்த மீடியத்தில் சவுண்டு ஸ்பீடாக போகும், இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா வாட்டரில் தான் சவுண்டு ஸ்பீடாக போகும். அப்போது வாட்டர் ஏரில் எது அடர் குறை ஊடகம் இல்லைன்னா ரேரர் மீடியம் அப்படின்னா வாட்டர். இதில் சாலிடும் வாட்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா எதில் சவுண்டு ஸ்பீடாக போகும், சாலிடில் தான் சவுண்டு வாட்டரை விட ஸ்பீடாக போகும். அப்போது இதில் எது ரேரர் மீடியம் அப்படின்னா சாலிட் தான் ரேரர் மீடியம். ஓகேவா? எதில் சவுண்டு ஸ்பீடாக போகுதோ அது ரேரர் மீடியம், எதில் சவுண்டு ஸ்லோவாக போகுதோ அது டென்சர் மீடியம். ஓகேவா? இதில் ரிஃப்ளெக்ஷன் டென்சர் மீடியத்தில் எப்படி இருக்கும், ரேரர் மீடியத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்டரி ஆஃப் டென்சர் மீடியம். எழுதிக்கோங்க, ரிஃப்ளெக்ஷன் அட் பவுண்டரி ஆஃப் டென்சர் மீடியம். டென்சர் மீடியத்தில் ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்னா கம்ப்ரஷனாக இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். சவுண்டு வந்து இப்படி கம்ப்ரஷன், அதுக்கப்புறம் ரேரிஃபேக்ஷன், அதுக்கப்புறம் கம்ப்ரஷன், இந்த மாதிரி போகும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? சுருங்குதல், அதுக்கப்புறம் விரிதல், இல்லைன்னா இறுக்கம் தளர்வு, இப்படி தான் சவுண்டு வேவ் வந்து ஏரில் மூவ் ஆகும். ஓகேவா? ஏர்லேயா இருக்கட்டும், சாலிட்லேயா இருக்கட்டும், லிக்விட்லேயா இருக்கட்டும், சவுண்டு வேவ் இப்படி சுருக்கம், அதுக்கப்புறம் விரிவு, சுருக்கம் விரிவு, இப்படி தான் மூவ் ஆகும். அப்போ ரிஃப்ளெக்ஷன் எழுதிக்கோங்க, ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்டரி ஆஃப் டென்சர் மீடியம், அடர்மிகு ஊடகத்தின் விளிம்பில் எதிரொலிப்பு அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் அந்த எதிரொலிப்பு தளம். ஓகேவா? இதுதான் அந்த எதிரொலிப்பு தளம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் கம்ப்ரஷனில் போய் அதில் போய் அந்த இடத்துல அந்த டென்சர் மீடியத்தில் போய் முட்டும்போது சுருங்கும். ஓகேவா? கம்ப்ரஷனில் இருக்கும். அதுலேருந்து அகைன் ரிட்டன் ரிஃப்ளெக்ஷன் ஆகும்போதும் சுருங்கலாக தான் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சுருக்கம் இருக்கும், அதுக்கப்புறம் தளர்வு இருக்கும், அதுக்கப்புறம் சுருக்கம் இருக்கும், அப்படி போகும். ஓகேவா? அப்போ ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்டரி ஆஃப் டென்சர் மீடியம், அடர் மிகு ஊடகத்தின் விளிம்பில் எதிரொலிப்பு கம்ப்ரஷனாக இருக்கும், இல்லைனா சுருக்கம் அல்லது இறுக்கமாக இருக்கும். ஓகேவா? இது கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க, ஸ்கூல் புக்கில் இருக்குது, எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அடர் குறை ஊடகத்தின் விளிம்பில் எதிரொலிப்பு, இல்லைனா வந்து ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்டரி ஆஃப் ரேரர் மீடியம். ரிஃப்ளெக்ஷன் அட் தி பவுண்டரி ஆஃப் ரேரர் மீடியம். ரேரர் மீடியத்தில் இல்லைனா அடர் குறை ஊடகத்தின் விளிம்பில் எதிரொலிப்பு அப்படின்னு எழுதிக்கோங்க. இதில் எப்படி இருக்கும்னா ரேரிஃபேக்ஷனாக இருக்கும். ஓகேவா? ரேரிஃபேக்ஷன் இல்லைனா வந்து நெகிழ்ச்சி. ஓகேவா? அப்போ ரேரர் மீடியத்தில் ரேரிஃபேக்ஷன், இந்த ரெண்டு நேம்லேயே இருக்குது, இதை வச்சு கோடோடு வச்சுக்கோங்க. ரேரர் மீடியத்தில் ரேரிஃபேக்ஷனாக இருக்கும். ரேரர் மீடியம்னா என்னென்னு பார்த்தோம், அந்த மீடியத்தில் சவுண்டோட ஸ்பீடு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? இப்போது இதுதான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கேருந்து சவுண்டு வருது, கம்ப்ரஷன், அதுக்கப்புறம் ரேரிஃபேக்ஷன், சுருங்குதல், அடுத்து விரிதல், மறுபடியும் சுருங்குதல். இந்த இடத்துல போய் டச் ஆகும்போது சுருங்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்னா ரேரிஃபேக்ஷனாக இருக்கும், அதுக்கப்புறம் சுருங்கும், அதுக்கப்புறம் ரேரிஃபேக்ஷனாக இருக்கும். அப்போது எதிரொலிப்பு இது ஏர்னு வச்சுக்கோங்க, இது வந்து சாலிடில் வந்து சவுண்டு ஸ்பீடாக போகும். அப்போ சவுண்டு வந்து இதுதான் என்னது, ரேரர் மீடியம். ரேரர் மீடியத்தோட விளிம்பில் ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குது, ரேரிஃபேக்ஷனாக இருக்குது, நெகிழ்ச்சியாக இருக்குது. ஓகேவா? அப்போ ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்டரி ஆஃப் ரேரர் மீடியம் என்னன்னு கேட்டாங்கன்னா ரேரிஃபேக்ஷன், இல்லைனா நெகிழ்ச்சி, இல்லைனா விரிதல். நெகிழ்ச்சி, விரிதல், அந்த மாதிரி தளர்ச்சி, அந்த மாதிரி ஏதாவது மூணில் ஏதாவது ஒரு வேர்டு. ஓகேவா? விரியும். ஓகேவா? அப்போது ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்டரி ஆஃப் டென்சர் மீடியம் என்னது, கம்ப்ரஷன். ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்டரி, இது இன்சிடென்ட், இதுதான் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்டரி ஆஃப் ரேரர் மீடியம் என்னது, ரேரிஃபேக்ஷன். இங்கிலீஷில் அது ஈஸி, கோடோடு வச்சலாம். பவுண்டரி ஆஃப் ரேரர் மீடியம் என்னன்னு கேட்டாங்கன்னா அதிலே இருக்குது ரேரர், ரேரிஃபேக்ஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஷன், ஒரு தளத்தில் ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்போது பிளெயின் சர்ஃபேஸ் இல்லைன்னா சமதள பரப்பு. ஓகேவா? பிளெயின் சர்ஃபேஸ்
பிளெயின் சர்ஃபேஸ். பிளெயின் சர்ஃபேஸில் ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னா, இப்போ படுகதிர், இப்போ நம்ம இங்கேருந்து இந்த இடத்துல இதுதான் பிளெயின் சர்ஃபேஸ்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல போய் படுற சவுண்டும் அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வர்ற சவுண்டும் ஒரே அளவில் இருக்கும். ஓகேவா? இந்த கரெக்டாக இந்த பாயிண்டில் இதுதான் அந்த பிளெயின் சர்ஃபேஸ் அப்படின்னா, இந்த பாயிண்டில் இந்த இடத்துல போய் படுற சவுண்டும் இங்கேருந்து இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிற சவுண்டும் ஒரே அளவில் இருக்கும். ஓகேவா? இன்டென்சிட்டி பிளெயின் சர்ஃபேஸில் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற சவுண்டோட இன்டென்சிட்டி சேம், கம்மியும் ஆகாது அதிகமும் ஆகாது. இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து ரிஃப்ளெக்ஷன் வேவுக்கும் அந்த இன்சிடென்ட் வேவுக்கும் சேமாக இருக்கும். ஓகேவா? ஒலிச்செறிவானது படுகதிர்க்கும் எதிரொலிப்பு கதிர்க்கும் சேமாக இருக்கும். ஓகேவா? சமமாக இருக்கும், எந்த வேரியும் ஆகாது. அதுதான் பிளெயின் சர்ஃபேஸோட ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? எழுதிக்கோங்க. இது கொஸ்டின் கேட்பாங்க. பிளெயின் சர்ஃபேஸில் ஒரு சவுண்டு போய் படும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகிற சவுண்டு வந்து சவுண்டோட ஒலியின் செறிவு இல்லைனா இன்டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்குமா இல்லைனா கம்மியாக இருக்குமா இல்லைனா வந்து எந்த சேஞ்சும் நடக்காதா, அந்த மாதிரி கொஸ்டினில் இருக்கும். எந்த சேஞ்சும் நடக்காது. இந்த படுகதிருக்கு இப்போ நம்ம இந்த இடத்துல படும்போது சவுண்டு எவ்வளவு அளவு இருக்குதோ அதே அளவு தான் சவுண்டோட இன்டென்சிட்டினா என்னன்னா, இன்டென்சிட்டி அதிகமாக இருந்தால் லவுட்னஸ் அதிகமாக இருக்கும்னு பார்த்தோம். ஓகேவா? லாஸ்ட் கிளாஸ்லேயே. அப்போது இந்த இடத்துல படும்போது எவ்வளோ சத்தம் கேட்குதோ அந்த பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற சவுண்டுக்கும் அதே எனர்ஜி, அதே இன்டென்சிட்டி இல்லைனா வந்து ஒலிச்செறிவு தான் இருக்கும். ஓகேவா? அப்போ பிளெயின் சர்ஃபேஸ் இப்படி. அடுத்து வந்து கர்வ்டு சர்ஃபேஸ். கர்வ்டு சர்ஃபேஸ் தமிழில் என்னது? கர்வுக்கு வளைந்த பரப்பு. ஓகேவா? வளைந்த பரப்பு. வளைந்த பரப்பு வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். என்னென்னா வந்து குழி பரப்பு இல்லைனா வந்து குவி பரப்பு அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஓகேவா? பிளெயின் சர்ஃபேஸ் ஒன்று தான். இதில் கர்வ்டு சர்ஃபேஸ் ரெண்டாக பிரிக்கலாம். என்னென்னா கான்கேவ் சர்ஃபேஸ், கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் அப்படின்னு பிரிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கான்கேவ் பார்ப்போம். கான்கேவ்னா என்னென்னா இப்படி இருக்கிறது தான் கான்கேவ். இந்த மாதிரி இருக்கிறது தான் கான்கேவ். இந்த பக்கம் இந்த ஒரு குழி மாதிரி இருக்கிறது தான் கான்கேவ் இல்லைன்னா கான்கேவ் சர்ஃபேஸ், குழிப்பரப்பு. ஓகேவா? கான்கேவ் சர்ஃபேஸ் இல்லைன்னா குழிப்பரப்பு. இதில் எப்படி இருக்குன்னா ஒரு குழி மாதிரி நம்ம கிண்ணம்லாம் இருக்குது, அதுதான் கான்கேவ் சர்ஃபேஸ். ஓகேவா? இதில் வந்து ஒரு சவுண்ட் இப்படி வந்து படுது அப்படின்னா, இந்த மாதிரி சவுண்டு வந்து படும்போது அது எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகி கரெக்டாக ஒரு பாயிண்டில் வந்து அது ஃபோக்கஸ் ஆகும். ஓகேவா? ஒரு பாயிண்டில் அது வந்து குவியும். அப்போது ஒரு கான்கேவ் சர்ஃபேஸில் சவுண்டு வந்து படும்போது ஒரே பாயிண்டில் அது வந்து குவியும். ஓகேவா? அந்த பாயிண்டில் என்ன இருக்குன்னா இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து மேக்சிமமாக இருக்கும். ஓகேவா? அப்போது இன்ஸ்டன்ட் வேவோட இன்டென்சிட்டியை விட ரிஃப்ளெக்டட் வேவ்ல வரக்கூடிய இன்டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? படுகதிர் அப்போ வந்து இருக்கக்கூடிய ஒலிச்செறிவை விட எதிரொலிப்பு கதிருக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ஒலியின் செறிவு, ஒலியோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? சவுண்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். அப்போது கான்கேவ் சர்ஃபேஸ் என்ன பண்ணும்? ஒலிச்செறிவை வந்து அதிகப்படுத்தும். பிளெயின் சர்ஃபேஸ் வந்து எந்த மாறுதலையும் ஏற்படுத்தாது ஒலியில். ஓகேவா? அடுத்து வந்து கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். கான்வெக்ஸ்னா என்னன்னா குவி பரப்பு. ஓகேவா? கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் இல்லைன்னா குவி பரப்பு. ஓகேவா? குவி பரப்பு. இது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து படுற சவுண்ட் என்ன ஆகும்னா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்போது எங்கேயாவது செதறி போகும். ஏதாவது ஒரு டைரக்ஷனில் அது செதறி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஒரு இடத்துல குவியாது. அப்போது இப்போ ஒரு இடத்துல குவிஞ்சாதான், இப்போ நம்ம வந்து சன்லைட்டெல்லாம் ஒரு லென்ஸ் வச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது என்னாகும், அதோட ஹீட் வந்து பயங்கரமாக அதிகமாக இருக்கும். ஓகேவா? அந்த லென்ஸு கீழே நம்ம கையை வச்சு பார்த்தா ஒரே பாயிண்டில் அந்த லைட் எல்லாம் ஃபோக்கஸ் ஆகும். பயங்கர ஹீட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதேமாரி தான் கான்கேவ் சர்ஃபேஸில் வந்து எதிரொலிப்பு ஒரே இடத்துல அது வந்து குவியும். இது என்ன? கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் இல்லைனா வந்து குவி பரப்பில் என்ன ஆகும்னா சவுண்டு ஒரு இடத்துல அந்த குவி சர்ஃபேஸில் படக்கூடிய சவுண்டு வந்து பல டைரெக்ஷனில் வந்து அது வந்து டைவர்ஜ் ஆகி போயிட்டு இருக்கும். அது என்ன ஆகும்? கன்வெர்ஜ் ஆகும், ஒரு இடத்துல சுருங்கும். இது என்ன ஆகும்னா சிதறி போகும் ஒரு இடத்துல இருந்து. அப்போ என்ன ஆகும்? அந்த படுற கதிரை விட ரிஃப்ளெக்டட் வேவுக்கு இன்டென்சிட்டி இல்லைனா வந்து ஒலியின் செறிவு வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? அப்போது
இதில் கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா பிளெயின் சர்ஃபேஸில் ஒரு சவுண்டு வந்து எதிரொலிக்கும் போது இன்டென்சிட்டி என்ன ஆகும்னு கேட்டாங்கன்னா எந்த மாறுதலும் நடக்காது. ஒலியின் செறிவில் இல்லைனா அதோட லவுட்னஸில் எந்த மாறுதலும் நடக்காது. இதுவே கான்கேவில் என்ன ஆகும்னா ஒலியின் செறிவு வந்து அதிகமாகும், கான்வெக்ஸில் வந்து ஒலியின் செறிவு வந்து கம்மியாகும். ஏன்னா அது வந்து சிதறி போகிறனால ஒலியின் செறிவு வந்து கம்மியாகும். அடுத்து இன்னொன்று என்னென்னா நம்மளோட ஆடிட்டோரியம் இல்லைன்னா வந்து பேசும் கூடம். ஓகேவா, பேசும் கூடம் எந்த ஷேப்பில் இருக்கும்னா பேரபோலிக் ஷேப்பில் இருக்கும். பேரபோலிக்னா பரவளையம் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த பரவளையம் ஷேப்பில் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா கரெக்டாக ஆடியன்ஸை பார்த்து அந்த சவுண்டு வந்து இங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி கரெக்டாக ஆடியன்ஸை பார்த்து ஃபோக்கஸ் ஆகிறதுக்காக தான் இந்த பரவளையம் ஷேப்பில் ஒரு பேசும் கூடம் இல்லைன்னா ஆடிட்டோரியம் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. பரவளையம்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்போ ஆடிட்டோரியம் இல்லைன்னா பேசும் கூடம் எந்த வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா பரவளைய ஷேப் எப்படி இருக்குது, நம்மளோட கான்கேவ் சர்ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, இங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னா இப்படி போய் இப்படி வரும். ஓகேவா, அப்போது கரெக்டாக ஒரு இடத்துல சவுண்டை ஃபோக்கஸ் பண்ணும். ஓகேவா, அப்போது அது சவுண்டோட குவாலிட்டியை வந்து கான்கேவ் இந்த பரவளைய சர்ஃபேஸ் இல்லைனா வந்து பேரபோலிக் ஷேப் என்ன பண்ணும்னா இன்க்ரீஸ் பண்ணும். இன்னொன்று என்னென்னா எலிப்டிக்கல் சர்ஃபேஸ்னு ஒன்று இருக்குது. எலிப்டிக்கல் இல்லைனா வந்து எலிப்டிக்கல் என்னது நீள்வட்டம். சூரிய குடும்பத்தில் ஒரு கோளும் எந்த ஷேப்பில் அது சுற்றி வருது அப்படின்னா எலிப்டிக்கல் ஷேப். ஓகேவா, அதே எலிப்டிக்கல் சர்ஃபேஸ் எலிப்டிக்கல் இல்லைனா வந்து நீள்வட்ட பரப்பு. ஓகேவா, எலிப்டிக்கல் சர்ஃபேஸ் இல்லை நீள்வட்ட பரப்பு. இது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு சவுண்டு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அது கரெக்ட் இந்த இடத்துல இருந்து கிரியேட் பண்ணுறோம்னா அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும், இந்த இடத்துல இருந்து அது இன்னொரு இடத்துக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், அப்படி இதுவும் இங்கேருந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும், இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், இதுலேருந்து மறுபடியும் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மாதிரி அது மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, அப்போ எலிப்டிக்கல் சர்ஃபேஸில் ரிஃப்ளெக்ஷன் என்னன்னா மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா, நீள்வட்ட பாதையில் எதிரொலிப்பு பல பன்முக எதிரொலிப்பு நடந்து கொண்டே இருக்கும். ஓகேவா, இதனால நம்ம வந்து மெதுவாக ஒரு இடத்துல பேசினா கூட அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேவா, அப்போ எலிப்டிக்கல் சர்ஃபேஸ் இந்த மெதுவாக பேசும் கூடம் இல்லைனா வந்து விஸ்பரிங் ஹால் அப்படின்னு ஒன்று இருக்குது. விஸ்பரிங் ஹால் மெதுவாக பேசும் கூடம் இல்லைனா விஸ்பரிங் ஹால் எந்த ஷேப்பில் இருக்கும்னா இந்த எலிப்டிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். அது எதனாலனா அதிகமாக எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்கும்போது அதிகமான ரிஃப்ளெக்ஷன் நடந்துட்டு இருக்கும். நம்ம கொஞ்சம் சவுண்டை கூட்டி பேசினா கூட பயங்கரமாக எல்லா இடத்துலையும் அது கேட்டுகிட்டே இருக்கும். இந்த விஸ்பரிங் ஹால் எங்கே இருக்குது அப்படின்னா லண்டனில் ஒரு சர்ச் சென்ட் பவுல் கேத்தட்ரல் சர்ச் லண்டனில் இருக்கக்கூடிய சென்ட் பவுல் கேத்தட்ரல் சர்ச் வந்து இந்த விஸ்பரிங் ஹாலுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா, அப்போ விஸ்பரிங் ஹால் எந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்கும். அது வந்து எதிரொலிப்பு கேட்டுகிட்டே இருக்கும். நம்ம ஒரு இடத்துல பேசுகிறது மறுபடியும் கேட்டுட்டு அதனால வந்து அது மெதுவாக தான் அங்கே பேச முடியும். கொஞ்சம் சவுண்டாக பேசினா கூட அதிகமான ரிஃப்ளெக்ஷன் நடந்து அது டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, அப்போ விஸ்பரிங் ஹால் இல்லைனா மெதுவாக பேசும் கூடம் எந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா நீள்வட்ட ஷேப்பில் இருக்கும். ஆடிட்டோரியம் பரவளைய ஷேப்பில் இருக்கும். ஓகேவா, பேசும் கூடம் நம்மளோட ஆடிட்டோரியம் இதெல்லாம் வந்து பரவளைய ஷேப்பில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த எதிரொலிப்பு இல்லைனா ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது என்னென்னா எக்கோனா நம்ம இப்போ இங்கேருந்து பேசுகிறோன்னா அது நமக்கே நம்ம பேசுகிறது ரிட்டன் கேட்டுகிட்டே இருக்கும். அதுதான் எக்கோ. ஓகேவா, அந்த எக்கோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த டாப்பிக்கில் ரிஃப்ளெக்ஷனில். ஓகேவா, எக்கோனா தமிழில் என்னென்னா எதிரொலி. ஓகேவா, இந்த ப்ராசஸுக்கு பேர் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் இல்லைனா எதிரொலிப்பு. அந்த எதிரொலிப்பு நடந்து கிடைக்கக்கூடிய அந்த சவுண்டுக்கு பேர் எதிரொலி இல்லைனா எக்கோ. ஓகேவா, எக்கோ. எதிரொலி கேட்கணும். எதிரொலியை வந்து நமக்கு ஒரு எப்பவும் கேட்காது. ஓகேவா, நார்மலாக நம்ம ரூமுக்குள்ளே பேசும்போதோ இல்லைனா வந்து ஒரு சின்ன இடத்துக்குள்ளே பேசும்போது நமக்கு வந்து எதிரொலி கேட்காது. நம்ம ஒரு மலை பக்கத்தில் போய் நின்னோ இல்லைனா பெரிய பில்டிங் பக்கத்தில் நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி நின்னோ பேசும்போது எதிரொலி கேட்கும். அப்போ இந்த எதிரொலி கேட்கணும்னா அதுக்கு வந்து சில கண்டிஷன் இருக்குது. ஓகேவா, அது என்ன? இப்போது எக்கோ கேட்கணும்னா நம்ம ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அது வந்து நம்மளை ரீச் ஆகிறதுக்கு மினிமம் 0.1 செகண்ட் கேப் இருக்கணும். ஓகேவா, 0.1 செகண்ட் கேப் இருக்கணும். கண்டிப்பாக இந்த 0.1 செகண்ட் கேப் இருக்கணும். இது எதுக்கு அப்படின்னு பார்ப்போம். நம்மளோட பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் ஹியரிங் ஆஃப் ஹியூமன் இயர் எவ்வளோ அப்படின்னா 0.1 செகண்ட். அதனால தான் இந்த 0.1 செகண்ட்
கேப் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. என்னன்னா இப்போ நம்ம ஒரு கேட்குறோம், ஒரு சவுண்டை கேட்குறோம் அப்படின்னா அது வந்து நம்ம காதில் வந்து 0.1 செகண்ட் வந்து அது கேட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ஸ்வீட்டாக ஒன்று சாப்பிட்றோம் அப்படின்னா, ஒரு பால்கோவோ இல்லைன்னா அல்வா ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்னா அது வந்து நம்ம நாக்கில் கொஞ்ச நேரத்துக்கு அந்த டேஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். சடனாக நம்ம ஒரு காஃபி குடிக்கிறோம் அப்படின்னா அந்த காஃபியோட ஸ்வீட்னஸ் வந்து நமக்கு தெரியாது. அதே தான் இந்த நான் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்டு வந்து 0.1 செகண்ட் என் காதில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ சேம் சவுண்டு வந்து ரிட்டன் அந்த டைமுக்குள்ளே அந்த சவுண்டு வந்து மறுபடியும் எக்கோவாக என் காதுக்கு ரீச் ஆகும்போது அந்த எக்கோ வந்து நான் ஃபீல் பண்ண முடியாது. அப்போ எக்கோ ஃபீல் பண்ணணும்னா 0.1 செகண்டுக்கு அப்புறம் அந்த சவுண்டு வந்து என் காதில் ரீச் ஆனால் தான் அந்த எக்கோ கேட்கும். ஓகேவா? அதுதான் பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் ஹியரிங் ஆஃப் ஹியூமன் இயர்ஸ் எவ்வளோனா 0.1 செகண்ட் எழுதி வச்சுக்கோங்க. பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் ஹியரிங் ஆஃப் சவுண்ட் ஆஃப் ஹியூமன் இயர்ஸ் எவ்வளோனா 0.1 செகண்ட். கேட்கப்படும் ஒலியானது மனிதனின் காதில் எவ்வளவு நேரம் நிலைத்து இருக்கும் அப்படின்னா 0.1 செகண்ட். ஓகேவா? அப்போது அந்த 0.1 செகண்டுக்கு அப்புறம் அந்த எக்கோ நம்ம காதில் ரீச் ஆனால் தான் அந்த எக்கோவை நம்ம கேட்க முடியும். அப்போ அந்த கண்டிஷன் என்ன? எக்கோ கேட்கணுன்னா கண்டிஷனை சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ண சவுண்டு ரிட்டன் 0.1 செகண்டுக்கு அப்புறம் இல்லைன்னா கரெக்டாக அந்த 0.1 செகண்டில் நம்மளை ரீச் ஆனால் மட்டும்தான் கேட்க முடியும் எக்கோ. ஓகேவா? அப்போ அந்த 0.1 செகண்டில் எக்கோனா என்ன? நான் இங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன் ஒரு சவுண்டை, நான் இங்கேருந்து பேசுகிறேன் அப்படின்னா கரெக்டாக இந்த வாலில் பட்டு அது ரிட்டன் இங்கேருந்து நான் அப்படி பேசுகிறேன், அது இந்த வாலில் பட்டு அது ரிட்டன் என் காதில் வந்து ரீச் ஆகிறது தான் எக்கோ. ஓகேவா? அந்த எக்கோ எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் அந்த சவுண்ட் வந்து ரீச் ஆகணும்? 0.1 செகண்டுக்கு அப்புறம் ரீச் ஆகணும். அப்போ 0.1 செகண்ட் ஒரு செகண்டில் சவுண்டு எவ்வளோ ஸ்பீடாக எவ்வளோ தூரம் போகும்? ஒரு செகண்டில் நார்மல் 20 டிகிரி செல்சியஸ் இல்லைன்னா 22 டிகிரி செல்சியஸில் சவுண்டு எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா 344 மீட்டர் போகும். ஓகேவா? அதுதான் சவுண்டோட ஸ்பீடு. நார்மல் 20 இல்லைனா 22 டிகிரி செல்சியஸில் சவுண்டோட ஸ்பீடு 344 மீட்டர் பர் செகண்ட். அப்போது ஒரு செகண்டுக்கு 344 மீட்டர் போகும் சவுண்டு. ஓகேவா? அப்போ 0.1 செகண்டுக்கு சவுண்ட் எவ்வளோ போகும்? டிவைடர் பை 10 போட்டால் போதும். இந்த பக்கம் டிவைடர் பை 10 போடும்போது இங்கேயும் டிவைடர் பை 10 போடணும். 34.4 மீட்டர் போகும். அப்போது இந்த சவுண்டு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும்? 0.1 செகண்ட் இல்லைனா அதுக்கப்புறம் வந்து சவுண்டு நம்மளை ரீச் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும்? 34 மீட்டர் 34.4 மீட்டர் வந்து ட்ராவல் பண்ணணும். இது 0.34 33ங்கிற மாதிரி ஆப்ஷனில் இருக்கும். ஆனால் 34 படித்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் வேரி ஆகும் ஆப்ஷனில். ஓகேவா? அப்போ 34.4 மீட்டர் வந்து இந்த சவுண்டு வந்து ட்ராவல் ஆகணும். அப்போ மட்டும்தான் 0.1 செகண்டுக்கு அப்புறம் இல்லைனா கரெக்டாக 0.1 செகண்டில் இவங்களை வந்து இந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த சோர்ஸை வந்து சவுண்டு வந்து ரீச் ஆகும். ஓகேவா? அப்போ 34.4 மீட்டர்னா இங்கேருந்து போய் இங்கே ரிட்டர்ன் வருது. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் மினிமம் எவ்வளோ இருக்கணும்? இந்த 34.4 டிவைட் பை 2 போட்டால் 17.2 மீட்டர் இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் மேக்ஸிமம் எவ்வளோ நாள் இருக்கலாம், ஆனால் மினிமம் 17.2 மீட்டர் இருக்கணும். இந்த சோர்ஸுக்கும் அந்த அப்ஸ்டகல் இல்லைனா ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸுக்கும், ஓகேவா, இந்த ஒலி மூலத்திற்கும் எதிரொலிப்பு தளத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு குறைந்தபட்சம் 17.2 மீட்டர் இருக்கணும். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகேவா? அப்போது த டிஸ்டன்ஸ் பிட்வீன் லிசனர் அண்ட் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஃபார் ஹியரிங் எக்கோ எவ்வளவு அப்படின்னா 17.2 மீட்டர். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஆப்ஷனில் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். 17.2 இருக்கும், இல்லைனா வந்து 17 இருக்கும் ஆப்ஷனில். இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. 17.2 மீட்டர். ஓகேவா? கொஞ்சம் வேரி ஆகலாம், 17 இருக்கலாம் ஆப்ஷனில், அதுவும் கரெக்டு தான். ஓகேவா? 17.2 கரெக்டாக இருக்குன்னா அதுதான் கரெக்டாக ஆன்சர். 17.2 இருந்தால் தான் அங்கே வந்து எக்கோ கேட்கும் மினிமம். இதை விட கம்மியான டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே எக்கோ கேட்காது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த எக்கோ கேட்கறதுக்கு கண்டிஷன் என்ன? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் அப்ஸ்டகல்ஸ் இல்லைனா லிசனர் அண்ட் அப்ஸ்டகல்ஸ் எவ்வளோ இருக்கணும்னா குறைந்தபட்ச டிஸ்டன்ஸ் வந்து 17.2 மீட்டர் இருக்கணும். இல்லை அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படி அந்த சோர்ஸுக்கும் அந்த அப்ஸ்டகல்ஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அந்த இடையூறுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 17.2. அந்த மினிமம்
அந்த சவுண்டு ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 34.2 மீட்டர். ஓகேவா? இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. the minimum distance between obstacles and so listener எவ்வளவு இருக்குன்னா 1/20th part of speed of sound. ஓகே, ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் 344. இதை வந்து டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1/20th. The minimum distance between obstacles and listener is 1/20th part of magnitude of velocity of sound. ஓகேவா? குறைந்தபட்ச தொலைவு கேட்பவருக்கும் அந்த எதிரொலிப்பு தளத்திற்கும் இடைப்பட்ட குறைந்தபட்ச தொலைவு எவ்வளோனா 1/20 இன்று அந்த ஒலியின் திசைவேகம். ஓகேவா? ஒலியின் திசைவேகம். திசைவேகத்தோட அந்த யூனிட்லாம் தேவை கிடையாது, அந்த நம்பர். ஓகேவா? அப்போ இதை டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 17.2 கிடைக்குதா? அப்போ கரெக்டாக இந்த டிஸ்டன்ஸ் வந்துச்சா? ஓகேவா? அப்போது இந்த கொஸ்டின் கேட்டேன், இதில் எந்த விதமாக எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, ஒரு ஹியூமன் இயரோட பெர்சிஸ்டன்ஸ் இல்லைனா வந்து அந்த காது வந்து எவ்வளவு நேரம் அந்த ஒலியை தக்க வச்சுக்கிடும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 0.1 செகண்ட். அப்போ இப்போ எதிரொலி நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு செகண்டுக்கு அப்புறம் அது நம்மளை ரீச் ஆகணும் அப்படின்னா 0.1 செகண்ட். கரெக்டாக அந்த 0.1 செகண்டில் ரீச் ஆகணும், இல்லைனா 0.1 செகண்டுக்கு அப்புறம் ரீச் ஆகணும். அப்போ தான் நம்ம எக்கோ கேட்க முடியும். இது ஒன்று. அதுக்கப்புறம் அந்த எதிரொலிக்கக்கூடிய அந்த ஒலி வந்து அந்த ஒலி எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணணும், ஒருத்தருங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ஒலி எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணணும், மினிமம் எக்கோ கேட்கணும் அப்படின்னா 34.4 மீட்டர் வந்து மினிமம் ட்ராவல் பண்ணணும். இது ரெண்டாவது கொஸ்டின் இதில் கேட்கக்கூடியது. இதில் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, மினிமம் டிஸ்டன்ஸ் அந்த லிசனருக்கும் அந்த அப்ஸ்டகல்ஸுக்கும் இடைப்பட்ட மினிமம் டிஸ்டன்ஸ் என்னென்னா 17.2 மீட்டர். இது ஒரு கொஸ்டின். மூணாவது கொஸ்டின் இதில் கேட்கக்கூடியது. இன்னொன்று என்னென்னா, அதை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய எவ்வளோ இந்த கரெக்டாக இந்த 17.2 மீட்டர்னு இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா 1/20 இன்டு வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் அப்படின்னு ஆப்ஷனில் இருந்தால் அதுவும் கரெக்டு தான். 1/20 இன்டு வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இந்த வேல்யூ வந்துடும். ஓகேவா? இவ்வளவு தான் நம்ம எக்கோவில் இருக்கக்கூடியது. இன்னும் எக்கோவில் இன்னும் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, எக்கோவோட யூசஸ் என்னன்னு கேட்பாங்க. எதிரொலியோட யூஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். எக்கோனா என்னென்னு பார்த்தாச்சு. எக்கோட யூசஸ் என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? எக்கோ உருவாகிறதுக்கு என்னென்ன கண்டிஷன் அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ எக்கோ எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூஸ் எங்கன்னா அனிமல் கம்யூனிகேஷன் நேவிகேஷன். அனிமல் நேவிகேஷன் அண்ட் ஹண்டிங். அந்த மிருகங்கள் வந்து பயணம் செய்வதற்கும் அதுக்கப்புறம் அது வேட்டையாடுவதற்கும் இந்த எக்கோ வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? எதிரொலி வந்து யூஸ் ஆகுது. மிருகங்கள்னா எந்தெந்த மிருகங்கள் அப்படின்னா, இந்த டால்ஃபின், வேல்ஸ், அதுக்கப்புறம் வவால் வந்து இருட்டில் வந்து இறை தேடி போகும். இறை தேடி போகும்போது அதுக்கு முன்னாடி ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு அதோட அல்ட்ராசோனிக் சவுண்டை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே போகும். அந்த இடத்துல பட்டு எதிரையாவது ஒரு இடத்துல பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஓகே இந்த இடத்துல ஏதோ ஒரு தடை இருக்குது அப்படின்னு அது வந்து விலகி போகும். ஓகேவா? அதுக்கப்புறம் அதோட இறையும் வந்து இந்த மாதிரி அல்ட்ராசோனிக் சவுண்டு அது மேலே பாஸ் பண்ணி ஓகே இங்கே ஒரு இறை இருக்குது அப்படின்னு அதை கண்டுபிடிச்சி அதை வந்து வேட்டையாடும். அதுக்கப்புறம் வேலும் டால்ஃபின் இது எல்லாமே, திமிங்கலம், அதுக்கப்புறம் டால்ஃபின் எல்லாமே இந்த டெக்னிக் கடலுக்கு அடியில் கொஞ்சம் ஆழமாக போக போக அங்கே வந்து சூரிய வெளிச்சம் இருக்காது, ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். அங்கே வந்து அதுக்கு வந்து கண்ணை வச்சு பார்த்து வந்து அதுக்கு வேட்டையாட முடியாது. இந்த மாதிரி அல்ட்ராசோனிக் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இந்த வவால் எப்படி இங்கே கரையில் அது பண்ணுதோ அதே மாதிரி தண்ணிக்குள்ள கடலில் வந்து டால்ஃபினும் அதுக்கப்புறம் இந்த திமிங்கலமும் இந்த மாதிரி அல்ட்ராசோனிக் சவுண்டை வந்து பாஸ் பண்ணி அது வந்து ஏதாவது தடை இருக்குது அப்படின்னா அது அந்த இடத்துலேருந்து விலகி போகும். அதுக்கப்புறம் அது அங்கே ஏதாவது அதுக்கு வேட்டையாடக்கூடிய உணவுப் பொருள் அது சாப்பிடக்கூடிய வேறு விதமான மீன்கள் அங்கே இருக்குன்னா அந்த இடத்துல அது அல்ட்ராசோனிக் சவுண்டை பாஸ் பண்ணி அது வந்து ஓகே இங்கே அந்த மீன் இருக்குது, ஓகே தடை இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். மீன் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா, அதுக்கு நான் யூடியூப்பில் பார்த்தேன். அது வந்து எப்படின்னா அது ஒரு இடத்துல அந்த இப்போ ஒரு ஹியூமன் மேலே அந்த அல்ட்ராசோனிக்ஸ் பாஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து அந்த ஃபுல் இமேஜே போயிருமா. இப்போ நமக்கு எப்படி ஏதாவது ஒரு பிரியாணி ஸ்மெல் வரும்போது ஓகே இது அங்கே பிரியாணியோட ஒரு இமேஜ் கிடைக்குது நமக்கு, ஓகே அங்கே பிரியாணி இருக்குது. இல்லைனா ஒரு ஸ்மெல்லை வைக்கும்போதே இப்போ ஒரு ஜாக் ஃப்ரூட்டோட ஸ்மெல் வருதுனாலே அந்த ஜாக் ஃப்ரூட்டோட இமேஜ் நமக்கு கிரியேட் ஆகுது.
அதே மாதிரி இப்போ ஒரு மீன்லேருந்து வெளியே வர அந்த அல்ட்ராசோனிக் ரிஃப்ளெக்ட் ஆகி அதோட உணவு மேலே பட்டு அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி வரக்கூடிய அல்ட்ராசோனிக் சவுண்ட் அதுக்கு சேவ் ஆகும்போதே ரிட்டர்ன் ரிசீவ் ஆகும்போதே அந்த பொருளோட ஃபுல் இமேஜுமே அதுக்கு கிரியேட் இதாயிருமா, ஓகேவா, வந்துருமா அதோட மைண்டில், எதோட திமிங்கலத்தோட இல்லைனா வந்து டால்ஃபினோட மைண்டில். அந்த மாதிரி தான் அது அங்கே ஒரு உணவு இருக்குது அப்படின்னு அதை கண்டுபிடிக்கும். அதே மாதிரி தான் இப்போது எக்கோங்கிறது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, அனிமலோட அது நேவிகேஷனுக்கும், அது ஏதாவது ஒரு தடை இருந்தால் அந்த இடத்துல விலகி போகிறது, அதை ஒரு பயணம் செய்யும்போது அந்த நேவிகேஷனுக்கும் அதுக்கப்புறம் அதோட உணவை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த அல்ட்ராசோனிக் சவுண்டு அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி வரக்கூடிய அந்த சவுண்டை வச்சு அதை உணவு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் இது வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் எக்கோ எங்கே யூஸ் ஆகுதுன்னா அல்ட்ராசோனோகிராஃபி அப்படின்னா நம்மளோட இந்த குழந்தை கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை குழந்தை வந்து ஆணா பெண்ணா, இல்லைன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது குறை இருக்குதா, குழந்தை ஆணா பெண்ணான்லாம் இப்போ வந்து இது பண்ணக்கூடாது, அது சட்டப்படி குற்றம். அந்த குழந்தை வந்து கருவில் ஏதாவது வளர்ச்சி குறைபாடு இருக்கா, இல்லைனா வந்து நல்ல வளர்ச்சி இருக்கா, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அல்ட்ராசோனோகிராஃபி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இன்டர்னல் ஆர்கான் வந்து கரெக்டாக இருக்கா, இந்த லிவர், லங்ஸு, கிட்னி இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கும் இந்த அல்ட்ராசோனோகிராஃபி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அல்ட்ராசோனோகிராஃபியில் என்னென்னா நம்மளோட அல்ட்ராசோனிக் சவுண்டை வந்து நம்ம இன்டர்னல் ஆர்கான் மேலே பாஸ் பண்ணி அது ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றதை வந்து ஒரு இமேஜாக கம்ப்யூட்டரில் க்ரியேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ரிஃப்ளெக்ஷன், அந்த ப்ராசஸ், ஒரு சவுண்டு போய் பட்டு ஒரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றது என்னது எக்கோ, ஓகேவா. அப்போ அந்த எக்கோங்கிற டெக்னாலஜி தான் இந்த அல்ட்ராசோனோகிராஃபிலையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு சோர்ஸில் ஒரு மீடியத்தில் சவுண்டு எவ்வளோ ஸ்பீடாக போகுது அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபைண்ட் வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு. ஒரு மீடியம் இருக்குது, அதில் வந்து இப்போ ஏரில் 331 மீட்டர்/செகண்ட் பார்த்தோம், வாட்டரில் வந்து 1493 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு பார்த்தோம், அலுமினியத்தில் வந்து 6420, அதுவே ஸ்டீலில் வந்து 5010 மீட்டர்/செகண்ட். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த எக்கோங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இந்த இவ்வளோத்துக்கும் ஒரு மீடியத்தில் எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து இதுதான் ஒரு ஸ்டீல் ராடு அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேவா, ஸ்டீல் ராடு, ஓகேவா. இந்த இடத்துல என்ன இதில் இந்த ஸ்டீலோட இதோட டிஸ்டன்ஸ் நமக்கு ஸ்கேலை வச்சு அளந்தாலே தெரியும். அப்போ இதை வந்து நம்ம டி அப்படின்னு அதை அளந்து கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதை வந்து இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. இது வந்து அந்த சவுண்டை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ரிசீவர். இது வந்து ஒரு சோர்ஸ், இது வந்து ஒரு ரிசீவர். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாப் வாட்சும் வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து அந்த சவுண்டை க்ரியேட் பண்ணி இந்த இடத்துலேருந்து க்ரியேட் பண்ணி இப்படி விடுவாங்க. இது வந்து இந்த இடத்துல போய் பட்டு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றதை வந்து அந்த டைமை வந்து இங்கேருந்து அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அப்போது டைமர் வந்து ஆன் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம நார்மல் வாட்ச் இருக்காது, அதுக்கு வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், ஓகேவா. அதுக்கப்புறம் இது ரிசீவ் ஆகும்போது அந்த டைமரை வந்து ஆஃப் பண்ணுவாங்க. அப்போ வந்து அதுக்கு எவ்வளோ இப்போ ஒரு 2 செகண்ட் எடுத்துருக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதுக்கு அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் ஸ்பீட் ஈக்குவல் டு என்னது, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். நம்ம ஆப்டிடியூட்லேயே நம்ம பார்த்துருப்போம், ஓகேவா. இதில் நமக்கு தெரியாதது இந்த மீடியத்தில் இந்த ஸ்டீலில் சவுண்டோட ஸ்பீடு என்னென்னு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியும். இந்த டி என்னது, இந்த பக்கம் ஒரு டி, இங்கேருந்து போகுது ரிட்டர்ன் வருது. அப்போது இது வந்து 2D டிவைடட் பை டைம் வந்து அந்த வாட்சில் வச்சு நோட் பண்ணியிருப்பாங்க, ஸ்டாப் வச்சு டைம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ டைமும் தெரியும், டிஸ்டன்ஸும் தெரியும், இந்த மீடியத்தில் வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க, ஓகேவா. இதை யூஸ் பண்ணி அந்த மீடியத்தில் வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் எதிரொலிப்போட யூசஸ் என்னன்னு பார்ப்போம். எதிரொலிப்பு இல்லைனா ரிஃப்ளெக்ஷன். எக்கோனா என்னது, அந்த எதிரொலி, அந்த ஒலி, அந்த சவுண்டுக்கு தான் எக்கோ இல்லைனா வந்து எதிரொலி அப்படின்னு பேர். அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆகி வரக்கூடிய சவுண்டுக்கு அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர்னா ரிஃப்ளெக்ஷன் இல்லைனா வந்து எதிரொலிப்பு அப்படின்னு பேர், ஓகேவா. இந்த ரிஃப்ளெக்ஷனோட யூஸ் என்னன்னா எங்கெங்க அந்த ரிஃப்ளெக்ஷன் யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்கன்னா ஸ்டெதஸ்கோப், இதய துடிப்பளவி, தமிழ் எழுதிக்கோங்க, இதய துடிப்பளவி இல்லைனா வந்து ஸ்டெதஸ்கோப்பில் இது யூஸ் ஆகுது. ஸ்டெதஸ்கோப் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு இது இருக்கும், நம்ம நெஞ்சிலெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய இது இருக்கும். இங்கேருந்து ஒரு ஒயர் மாதிரி இப்படி போகும், இங்கே அந்த டாக்டர் காதில் வைக்கக்கூடிய ஒரு ஹெட்ஃபோன் மாதிரி ஒரு இது இருக்கும். இது எப்படின்னா நம்ம இதயத்தில் இந்த இடத்துல வைக்கும்போது இங்கே இதுலேருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த சவுண்டு வந்து இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஆகி
இவங்களோட காதில் போய் ரீச் ஆகும். அந்த ஹெட்ஃபோன் வழியாக அவங்க காதுக்கு வந்து அந்த சவுண்டு போகும். அப்போ இங்கே என்ன நடக்குது? ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. இந்த ஒரு பாயிண்டில் ஒரு ரிஃப்ளெக்ஷன், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரிஃப்ளெக்ஷன், இங்கே ஒரு ரிஃப்ளெக்ஷன், இப்படி மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. அப்போ ரிஃப்ளெக்ஸ் ஸ்டெதஸ்கோப் எந்த பிரின்சிபிளில் ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷனுங்கிற இதில் தான் அந்த பிரின்சிபலில் தான் ஸ்டெதஸ்கோப் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் செகண்ட் இதில் அப்படின்னா சவுண்டு போர்டு. சவுண்டு போர்டு, ஒலி அட்டை. ஓகேவா? தமிழ் எழுதிக்கோங்க, ஒலி அட்டை. இது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஒலி அட்டை இந்த மாதிரி இருக்கும். இதுல கரெக்டா இந்த ஃபோக்கஸ்னா இது ஒரு சர்க்கிளா இது பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த சர்க்கிளோட அந்த மையப்பகுதி தான் ஃபோக்கஸ். ஓகேவா? இது ஒரு பாதி சர்க்கிள். ஓகேவா? அப்போ கரெக்டாக இது ஒரு சர்க்கிளாக இமேஜின் பண்ணோம்னா அதோட மையப்பகுதி அந்த சர்க்கிளோட மையப்பகுதி தான் ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸுங்கிற இடத்துல கரெக்டாக ஒரு ஸ்பீக்கர் வைப்பாங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் வச்சு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல இருந்து போகக்கூடிய சவுண்ட் வந்து இப்படி போய் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், இங்கே போய் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும், இந்த இடத்துல இங்கே போய் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி ஆடியன்ஸ் ஃபுல் ஏரியாவையும் அது வந்து கவர் பண்ணும். ஓகேவா? ஒரு இடத்துல வைக்கக்கூடிய ஸ்பீக்கர் வந்து இந்த சவுண்ட் போர்டில் படும்போது இங்கே ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆடியன்ஸையும் அது போய் ரீச் ஆகும். அப்போ சவுண்ட் போர்டில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரிஃப்ளெக்ஷன்ங்கிற பண்பு, இந்த ரிஃப்ளெக்ஷன்ங்கிற இதுதான் பிரின்சிபல் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இது வந்து கரெக்டாக ஸ்பீக்கரை ஃபோக்கஸில் வைக்க போய் இந்த இடத்துலேருந்து எல்லா இடத்துக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுவே ஸ்பீக்கர் இந்த இடத்துல இப்படி வச்சோம் அப்படின்னா கரெக்ட் நம்ம வந்து பார்த்தோமே கான்கேவ் சர்ஃபேஸில் வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகும், சவுண்ட் வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இங்கே வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகும். கரெக்டாக அந்த ஃபோக்கஸுங்கிற இடத்துல அந்த மையப்பகுதியில் வந்து சவுண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வந்து ரீச் ஆகும். ஓகேவா? இதுவே ஃபோக்கஸில் வைக்க போய் என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துலேருந்து எல்லா இடத்துக்கும் ரீச் ஆகும். ஓகேவா? ரிஃப்ளெக்ட் ஆகி எல்லா இடத்துக்கும் போகுது. நம்மளோட சவுண்ட் போர்டில் ஸ்பீக்கர் எந்த இடத்துல வச்சுருப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கரெக்டாக ஃபோக்கஸில் தான் இது வச்சுருப்பாங்க, ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க. இந்த அளவுக்கு டீப்பாக கேட்க மாட்டாங்க. சவுண்ட் போர்டு எதுக்கு எக்ஸாம்பிள்னா ரிஃப்ளெக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? அது மட்டும் தான் கேட்பாங்க. அது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். அதுக்கப்புறம் சவுண்ட் போர்டுக்கு அப்புறம் வேறு எங்கே அப்படின்னா இயர் ட்ரம். காது கேட்கும் கருவி, இயர் ட்ரம்ட் இல்லைனா வந்து காது கேட்கும் கருவி. காது கேட்கும் கருவியில் அவங்களுக்கு நம்ம நார்மலாக கேட்கக்கூடிய சவுண்டு வந்து உள்ளே போச்சுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த காது வந்து அந்த இதை வந்து சென்ஸ் பண்ணக்கூடிய திறமை வந்து அந்த காதுக்கு கேட்காது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? நம்ம வந்து கொஞ்சம் சத்தமாக பேசும்போது அவங்களுக்கு கேட்குது. அப்போ என்ன பண்ணணும்? அதிகமான சவுண்டை வந்து உள்ள காதுக்குள்ளே வந்து செலுத்தணும். ஓகேவா? அப்போ அதிகமான சவுண்டு செலுத்துறதுக்கு தான் இதில் ஒரு இயர் ட்ரம்ட்டோட டிசைன் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போது இதுதான் அந்த வெளிப்பகுதி, இது வந்து அந்த காதுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதி, உள்பகுதி. ஓகேவா? இப்போ இயர் ட்ரம்ட்டு அந்த மிஷின் வந்து எப்படி இருக்குன்னா இந்த டிசைனில் இருக்கும். இதில் இருந்து என்ன பண்ணால் இந்த மாதிரி பெருசாக இருக்கக்கூடிய ஏரியாவில் எல்லா சவுண்டும் வந்து கலெக்ட் ஆகும். ஓகேவா? கலெக்ட் ஆகி இந்த இடத்துல போய் பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி எங்கே போகும், இங்கே பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி எங்கே போகும், இங்கே பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். இப்படி ஒரு பெரிய இடத்துலேருந்து வரக்கூடிய சவுண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த குறுகுன ஒரு வழியாக உள்ளே போகும்போது அதோட இன்டென்சிட்டி, அந்த ஒலியோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அது கேட்கக்கூடிய திறன் வந்து இந்த இது கொஞ்சம் அதிகமாக சவுண்டு ரீச் ஆக போய் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா கேட்கும். ஓகேவா? அப்போ இயர் ட்ரம்ல என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டுங்கிற பிரின்சிபல் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா மெகாஃபோன் இல்லைன்னா வந்து கூம்பு ஒலிப்பெருக்கி. தமிழில் எழுதிக்கோங்க, கூம்பு ஒலிப்பெருக்கி. ஓகேவா? கூம்பு ஒலிப்பெருக்கினா என்னன்னா இந்த மசூதிக்கு மேலெலாம் இருக்குமே ஒரு இது, அதுதான் கூம்பு ஒலிப்பெருக்கி. ஓகேவா? நம்ம மைக் செட்டுங்கிற சேனலோட சிம்பிள்லாம் இருக்குது, அதுதான் கூம்பு ஒலிப்பெருக்கி இல்லைன்னா மெகாஃபோன். ஓகேவா? இது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இயர் ட்ரம்புக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். இது என்ன ஆகும்னா இங்கேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய சவுண்ட் வந்து இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த மாதிரி இப்படி எல்லா ஒரு பெரிய ஒரு ஏரியாவை வந்து அது கவர் பண்ணும். ஓகேவா? இங்கேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய சவுண்ட் வந்து இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு விரிஞ்சு போய் ஒரு பெரிய ஏரியாவை வந்து அது கவர் பண்ணும். அப்போது எதிரொலிப்பு எங்கெல்லாம் யூஸ் ஆகுது? ஸ்டெதஸ்கோப், அதுக்கப்புறம் சவுண்ட் போர்டு, இயர் ட்ரம்ட், மெகாஃபோன், இதிலெல்லாம் வந்து அந்த எதிரொலிப்புங்கிற இது வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா ரிவர்பரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ரிவர்பரேஷன் தமிழ் என்னன்னா எதிர் முழக்கம்.
பிரேஷன் ரிவர்பரேஷன் இல்லைன்னா வந்து தமிழில் வந்து எதிர்முழக்கம். எதிர்முழக்கம் எதிர்முழக்கம் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு வீடு, ஒரு வாடகை வீடு ஏதோ எடுத்து நம்ம பேச்சுலர்லாம் அடிக்கடி நம்ம ரூம் ஷிஃப்ட் பண்ணுவோம். அப்படி ரூம் ஷிஃப்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தடவை நம்ம அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு நம்ம எதாவது லைட்டாக பேசினா கூட அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த ரிஃப்ளெக்ஷன் ஒரு ரூமில் நம்ம லைட்டாக பேசும்போது ஒரு அந்த இது சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். அதுதான் எதிர் முழக்கம், இல்லைனா வந்து ரிவர்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, அது வந்து புதுசாக நம்ம வீடு ஏதோ திங்ஸ் எதுவுமே வைக்காதப்போ நம்ம பேசும்போது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுவே திங்ஸ் எல்லாம் வைக்கும்போது நம்மளோட பெட்டு, அதுக்கப்புறம் பேக் இதெல்லாம் கொண்டு வச்சதுக்கப்புறம் அங்கே ரிஃப்ளெக்ஷன் அந்த ஒரு மறுபடியும் அந்த சவுண்ட் கேட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த இது வந்து இருக்காது. அது என்னன்னா, நம்மளோட பெட்டு இல்லைனா வந்து அந்த ட்ரெஸ் இதெல்லாமே அந்த சவுண்டை வந்து அப்சர்வ் பண்ணிடும். நம்ம எந்த திங்ஸுமே இல்லாமல் இருக்கும்போது அது வந்து மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்கும். அந்த மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடியது தான் ரிவர்பரேஷன், இல்லைனா வந்து எதிர் முழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, இந்த டெஃபினிஷன் இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. எக்ஸாமுக்கு வந்து அந்த டெஃபினிஷன்லாம் எழுத போகிறதும் இல்லை. ஓகேவா? இந்த ரிவர்பரேஷன் என்ன டேம், அது என்னது அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தாலே போதும். ரிவர்பரேஷன் வந்து நம்ம சவுண்ட் ரிலேட்டடானது, அது வந்து இந்த இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே நம்ம வந்து மேக்ஸிமம் கொஸ்டினை வந்து நம்ம போட்டுடலாம். ஓகேவா? ரிவர்பரேஷன் எதிர்முழக்கம். இன்னொன்று பார்த்தோம், ஒலி முழக்கம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம், லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஓகேவா? ஒலி முழக்கம்னா என்ன, ஒரு அல்ட்ரா எனது சூப்பர்சோனிக் ஸ்பீடில் ஒரு இது போகும்போது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சவுண்ட் கிரியேட் ஆகும். ஓகேவா? அந்த ஏரில் வந்து ஒரு பெரிய சவுண்ட் கிரியேட் ஆகும். அதுதான் என்னது எதிர் முழக்கம் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் ஒலி முழக்கம் அப்படின்னு பார்த்தோம். எதிர் முழக்கம்ங்கிறது வந்து ஒரு சவுண்ட் வந்து ஒரு பில்டிங்குள்ளேயோ எங்கேயோ அது மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான் என்னன்னா எதிர் முழக்கம், இல்லைனா ரிவர்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலே போதும், நம்ம வந்து கொஸ்டின் வந்து போட்டுடலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து நான் இப்படி நடத்தும் போது தான் இது வந்து ஒரு பெருசாக என்னடா இவ்வளோ கிளாஸ் போயிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நோட்ஸ் எடுத்தீங்கன்னா மொத்தமே ஒரு 10-15 பக்கத்துக்குள்ள நம்ம எடுத்த ஃபுல் கிளாஸுமே வந்து கவர் ஆயிரும். ஓகேவா? அது ஒரு டைம் ரீட் பண்ணி விட்டாலே முடிஞ்சிச்சு. ஓகேவா? அப்போ இங்கே எதிர் முழக்கம் என்னடா கிளாஸ் இவ்வளோ பெருசாக போகுதேன்னு நினைக்காதீங்க. எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லாமே நம்ம கவர் பண்ணுறோம். இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மட்டும் பார்த்து மேக்ஸிமம் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டு தான் இருக்கும். இது மட்டும் பார்த்தாலே போதும். ஓகேவா? இப்போ எதிர் முழக்கம் அப்படி இல்லைன்னா ரிவர்பரேஷன் அப்படின்னா என்னன்னா, த சவுண்ட் ப்ரொடியூஸ்டு இன் த பிக் ஹால், எழுதிக்கோங்க, டெஃபினிஷன் எழுதிக்கோங்க. த சவுண்ட் கிரியேட்டட் இன் த பிக் ஹால் ரிஃப்ளெக்டட் மல்டிபிள் டைம் அண்டில் த வேல்யூ ஆஃப் த சவுண்ட் இஸ் நோ லாங்கர் இஸ் ஆடியபிள். ஓகேவா? அந்த சவுண்ட் வந்து ஃபுல்லாக கம்மியாகிறது வரைக்கும் அது ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஒரு அறையில் உருவாக்கப்படும் ஒலியானது ஒரு அறையில் உருவாக்கப்படும் ஒலியானது தொடர்ந்து எதிரொலித்து கொண்டே இருக்கும். அந்த ஒலி முழுவதும் குறையும் வரை தொடர்ந்து எதிரொலித்து கொண்டே இருக்கும். ஓகேவா? குழப்பிட்டனா? ஒரு அறையில் உருவாக்கப்படும் ஒலியானது ஒலி முழுவதும் குறையும் வரை தொடர்ந்து எதிரொலித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு எழுதிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு டெஃபினேஷன் வந்து தேவையில்ல, ஜஸ்ட் அது என்னன்னு தெரிஞ்சிருந்தாலே போதும். ஓகேவா? ரிவர்பரேஷன். ஓகே, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்னன்னு பார்த்துருக்கோம், ரிஃப்ளெக்ஷன் என்னன்னு பார்த்தோம், எக்கோ என்னன்னு பார்த்தோம், அதோட யூஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ரிவர்பரேஷன் பார்த்துருக்கோம். ஓகேவா? இதுக்கப்புறம் நான் வந்து கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு. அந்த டிப்ஸ் என்னன்னா, இப்போ நமக்கு வந்து ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும், படிக்கணும் அப்படின்னு நினைப்போம், படிக்க முடியாது. எழுதணும்னு நினைப்போம், ஒரு மார்க் டெஸ்ட் போட்டுவோம் அப்படின்னு நினைப்போம், மார்க் டெஸ்ட் போட மாட்டோம். இல்லை, இன்னைக்கு நம்ம வீடியோ நீங்கள் இப்போ எங்கேயாவது வெளியே வச்சு அப்படியே மொபைலில் பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு இந்த வீடியோ போய் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைப்போம், எடுக்கிறதுக்கு அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த அட்டாமிக் ஹேபிட்டோட ஒரு ஆத்தர் யாருன்னா, அட்டாமிக் ஹேபிட்டுக்கு ஒரு ஆத்தர் தான். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவரோட நேம் வந்து ஜேம்ஸ் கிளியர். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா 2 minutes ட்ரிக்ஸ், 2 minutes லா அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாரு. ஜஸ்ட்டு ஒரு விஷயத்த நான் ஒரு 2 நிமிஷம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் வந்து அதை இப்போ ஒரு ரன்னிங் போகிறேன், நான் டெய்லி நாளைக்கு காலையில் ரன்னிங் போகிறேன் அப்படின்னா எலும்பி அந்த ஷூவை வந்து காலில் போட்டுருங்க. அப்போனாலே நமக்கு வந்து போகணும் அப்படின்னு தோணிடும். ஓகேவா? அதுதான் அந்த 2 minutes, அந்த ஃபஸ்ட்டு 2 minutes நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூவாக போயிடும். ஓகேவா? இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸ் நீங்கள் எங்கேயாவது வெளியே வச்சு பார்ப்பீங்க, அதை போய் நோட்ஸ் எடுக்கணும்னா அதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க, அந்த நோட்டை எடுத்து ஓப்பன் பண்ணிடுங்க. அப்போவே அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம தள்ளி போடுறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஸ்டார்டிங் மட்டும்தான் நமக்கு பிரச்சனையாக இருக்கும். அதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ ட்ரெஸ் வாஷ் பண்ண ட்ரெஸ்ஸை வந்து ஒரே இடத்துல அப்படி குமிச்சு போட்டிருப்போம், அப்புறம் வாஷ் பண்ணலான்னு. என்ன பண்ணணும், அப்படி தோணுது வாஷ் பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன பண்ணணும், தூக்கி தண்ணியில் கொண்டு முக்கி வச்சிடணும். ஓகேவா? அப்போ நம்ம கண்டிப்பாக அதை வாஷ் பண்ணிடுவோம். ஓகேவா? அதுதான், ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க.
அதேமாரி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னா மினிமம் கொஞ்சம் நான் இப்போ அந்த படிக்க மூடே அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நான் படிச்சுட்டு மூடி வச்சிருவேன் அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் எடுத்து படிங்க. அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ ஆகும். ஓகேவா? அதுதான் 2 மினிட்ஸ் ட்ரிக். நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எது தள்ளி போடணும்னு தோணுதோ ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அது அப்படியே ஒரு இதாக அப்படியே போயிடும். ஓகேவா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சப்ஸ்கிரைபும் என்ன பண்ணணும்னா இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். ஓகேவா? நன்றி. ஜெய்ஹிந்த். பாய்.